ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ஆவரேஜ் சீரீஸ்ல கிளாஸ் நம்பர் 11 பார்க்க போறோம். இன்னைக்கான கான்செப்ட் என்னன்னா, கிரிக்கெட் பேஸ் பண்ணி ஆவரேஜ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றது, அது எப்படி நம்ம ஷார்ட் ட்ரிக்கா போடுறது அப்படிங்கறத தெளிவா இந்த கிளாஸ்ல பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல மேக்ஸ் ரிலேட்டடா எல்லா டாப்பிக்கும் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ நிறைய டாபிக் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி, ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து கிரிக்கெட் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன். ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆவரேஜ்ல வந்து 2 டைப் இருக்கு. ஓகேங்களா, ஒன்னு வந்து பேட்டிங் ஆவரேஜ், இன்னொன்னு பவுலிங் ஆவரேஜ். ஓகேவா, ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இந்த பேட்டிங் ஆவரேஜை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பேட்டிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது நமக்கு நார்மலா எப்படி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ பேட்டிங் ஆவரேஜ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா, டோட்டல் ரன், ஓகேங்களா, ஸோ டோட்டல் ரன்ஸ் டிவைடட் பை டோட்டல் இன்னிங்ஸ். அவர் எத்தனை இன்னிங்ஸ் விளையாடினாரு, அதுல எவ்வளவு ரன் அடிச்சாரு, அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அவரோட பேட்டிங் ஆவரேஜை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துப்போம். ஓகேங்களா, ஸோ ஒரு பேட்ஸ்மேன் வந்து மொத்தமா ஒரு 10 இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் மொத்தமா 10 இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு. அப்ப அந்த 10 இன்னிங்ஸ்ல வந்து ஒவ்வொரு இன்னிங்ஸ்லயும் வேற வேற மாதிரி ஸ்கோர் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ 10 இன்னிங்ஸ்ல ஒரே மாதிரி ஸ்கோர் பண்ணிக்க போறது இல்ல. 10 இன்னிங்ஸ்லயும் வேற வேற ஸ்கோர் பண்ணிருப்பாரு. ஒரு இதுல ஸ்கோர் பண்ணாம கூட போயிருந்திருக்கலாம். ஓகேவா, அப்ப நம்ம இந்த இடத்துல மேல டோட்டல் ரன்ல என்ன எழுதணும்னா, இந்த 10 இன்னிங்ஸ்லயும் ஒவ்வொரு இன்னிங்ஸ்லயும் அவர் எடுத்த ஸ்கோரோட டோட்டலை தான் நான் என்ன சொல்றேன், டோட்டல் ரன் சொல்றேன். அப்போ ஒரு பேட்ஸ்மேன் 10 இன்னிங்ஸுக்கும் சேர்த்து ஓவராலா ஒரு 560 ரன் அடிச்சிருக்காருன்னு வச்சுப்போமே. அப்போ அவரோட பேட்டிங் ஆவரேஜ் என்ன அப்படின்னா, டோட்டல் ரன் 560, மொத்தம் 10 மேட்ச் 10 இன்னிங்ஸ். ஸோ 560 டிவைடட் பை 10 நமக்கு எவ்வளவு வருது, ஆவரேஜ் 56 வருது. அப்போ 56 தான் அந்த பேட்ஸ்மேனோட பேட்டிங் ஆவரேஜ். அப்ப இந்த மாதிரி நம்ம எல்லா பிளேயர்ஸ்க்கும் பேட்டிங் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணலாம். இப்ப நார்மலா எந்த ஒரு கிரிக்கெட் பிளேயரோட ஸ்டார்ட் எடுத்து பார்த்தாலும் அவர் ஒரு பேட்ஸ்மேனா இருக்கிறாரு அப்படின்னா ஆவரேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, சோ அந்த ஆவரேஜ் வந்து இந்த பேசிஸ்ல தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. மொத்தமா இது வரைக்கும் எவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு டிவைடட் பை மொத்தமா எத்தனை இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, அதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 56 கிடைக்குது. இப்ப இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த பேட்ஸ்மேனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஆவரேஜ் வந்து ஒரு 50 பிளஸ் இருக்குதுன்னா, அப்ப அந்த பேட்ஸ்மேன் வந்து ஆவரேஜா ஒரு மேட்ச்ல இறங்குறாருன்னா அவரால் கன்சிஸ்டன்டா ஒரு 50 ரன் அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அப்ப பேட்டிங் ஆவரேஜ் வந்து யாருக்கு அதிகமா இருக்குதோ அந்த பேட்ஸ்மேன் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத நம்ம இந்த பேட்டிங் ஆவரேஜ் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அப்ப கிளியரா புரியுதுல, பேட்டிங் ஆவரேஜ்னா என்னது, டோட்டல் ரன்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் அவர் பிளே பண்ணது. ஓகே, இப்போ நமக்கு இதை வந்து கொஸ்டினா பார்க்கும்போது எப்படி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பவுலிங் ஆவரேஜ் இப்ப நம்ம பார்க்கல, பவுலிங் ஆவரேஜ் பேஸ் பண்ண கொஸ்டின் வரும்போது அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல பாருங்க, a cricket batsman had a certain average of runs for his 11 innings. ஓகேவா, அதாவது 11 இன்னிங்ஸ் விளையாண்டுருக்கிறாரு. அந்த 11 இன்னிங்ஸ்க்கு ஏதோ ஒரு சர்டன் ஆவரேஜ் இருக்கு. அது எவ்வளவு ஆவரேஜ்ங்கிறத அவங்க கொடுக்கல. இந்த 12th innings he made a score of 90 runs. After that his average run is decreased by 9. ஓகேவா, இது வரைக்கும் 11 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அந்த 11 மேட்சுக்கு சம்திங் ஏதோ ஒரு ஆவரேஜ் இருந்திருக்கு. இப்போ 12வது இன்னிங்ஸ்க்கு உள்ள இறங்கி இருக்காரு. 12வது இன்னிங்ஸ்ல இறங்கி என்ன பண்ணிருக்காருன்னா 90 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு அந்த 12வது இன்னிங்ஸ்ல. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 12 இன்னிங்ஸுக்கும் சேர்த்து ஆவரேஜ் பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் 11 இன்னிங்ஸ்க்கு அவருக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு ஆவரேஜ் இருந்ததுல, அந்த ஆவரேஜை விட இப்போ 5 குறைஞ்சிருக்கு. இந்த 12 இன்னிங்ஸ்க்கு சேர்த்து நான் ஆவரேஜ் பார்க்கும்போது எனக்கு ஆவரேஜ்ல 5 டிகிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் இஸ் ஆவரேஜ் ரன் ஆஃப்டர் 12th இன்னிங்ஸ். அப்ப 12th இன்னிங்ஸ் முடிச்சு இந்த மொத்தம் 12 இன்னிங்ஸுக்கும் சேர்த்து பார்க்கும்போது அவரோட ஆவரேஜ் ரன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இதை வந்து நம்ம வழக்கமா இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்லயே நான் எழுதுறேன். பாருங்களேன், நம்ம எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் டேட்டான்னு எழுதுவோமா. டேட்டாங்கிறது இங்க எதை மீன் பண்ணுது, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பதிலா என்ன இருக்கு, இன்னிங்ஸ் இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒரு 11 இன்னிங்ஸ் விளையாண்டு இருந்தாரு. இப்போ புதுசா 12வது இன்னிங்ஸ், அப்போ புதுசா ஆல்ரெடி 11 இன்னிங்ஸோட ஆவரேஜ் என்னன்னு எனக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு இன்னிங்ஸ் வந்து சேர போகுது. அப்ப இது கூட எக்ஸ்ட்ரா ஆட் ஆக போறது ஒரு இன்னிங்ஸ். இந்த ஒரு இன்னிங்ஸ்ல அவர் எடுத்த ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னா 90. இந்த ஒரு இன்னிங்ஸ்ல அவர் எடுத்த ஸ்கோர் எவ்வளவு, 90. புரியுதா, ஆல்ரெடி 11 இன்னிங்ஸ் இருக்கு, புதுசா ஒரு இன்னிங்ஸ் வருது. இந்த ஒரு இன்னிங்ஸ்க்கான ஸ்கோர் எவ்வளவு, 90. அந்த 11 இன்னிங்ஸோட ஆவரேஜ் என்னன்னு தெரியல. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மொத்தமா 12 இன்னிங்ஸ் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னா, பழைய ஆவரேஜ் இருந்ததுல இந்த எக்ஸ் அதை விட என்ன இருக்கு, ஒரு 5 குறைஞ்சிருக்கு.
இப்போ இதை எழுதுனது உங்களுக்கு புரியுதுல்ல? இது மாதிரி தான் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ டேட்டா இங்க ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் 11 இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ் எக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு இன்னிங்ஸ் வருது, அந்த ஒரு இன்னிங்ஸ்ல எவ்வளவு ரன் எடுத்தாரு? 90 ரன்ஸ் எடுத்தாரு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஓவராலா 12 இன்னிங்ஸ்க்கும் சேர்த்து ஆவரேஜ் பார்க்கும்போது எனக்கு மொத்த ஆவரேஜ் எவ்வளவு வருது? இதுக்கு முன்னாடி 11 இன்னிங்ஸ்க்கு என்ன ஆவரேஜ் இருந்ததோ அதை விட ஒரு 5 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய ஆவரேஜ் வந்து நமக்கு எக்ஸ் மைனஸ் 5. இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸை வந்து நான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லயே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லயே ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா ஒன்று நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றதுக்காக இங்க எழுதுறேன் பாருங்க. நியூ ஆவரேஜ்னா நியூவா வந்து ஜாயின் ஆகக்கூடிய அந்த பார்ட், அந்த போர்ஷன் இருக்குல்ல, நியூவா வந்து ஜாயின் ஆகக்கூடிய அந்த குரூப், அந்த குரூப்போட ஆவரேஜ் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி ஒரு குரூப் இருந்திருக்கும். அந்த குரூப்போட ஆவரேஜ் தான் இங்க என்ன எழுதியிருக்கோம்? ஓல்டு ஆவரேஜ் பிளஸ் ஆர் மைனஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன்டு இப்போ இன்டு ஃபைனல் மெம்பர். ஓகேவா? ஸோ இன்டு இதுல வந்து நம்ம என்ன எழுதுவோம்? ஃபைனல் மெம்பர். அவங்க ஆட் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலா இப்போ அவங்க எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ ஃபைனல் மெம்பர்ஸ் டிவைடட் பை இதுல நியூ மெம்பர். நம்ம கிளாஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ முன்னாடி வீடியோலாம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இங்க பாருங்க. அப்பதான் நீங்க என்ன ஃபார்முலா எழுதுனா அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ல ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். நமக்கு நார்மலா பேசிக்கான ப்ராப்பர் அப்ரோச் பண்ணி இந்த கொஸ்டின் ஆன்சர் எடுக்கலாம். அது ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கும். நமக்கு ஷார்ட்கட்லேயே போடலாம். இந்த ஃபார்முலால நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்க, இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு 11 இன்னிங்ஸ் இருக்கு. அதோட ஆவரேஜ் என்னன்னு தெரியல, எக்ஸ்னு வச்சிருக்கேன். இது கூட புதுசா ஒரு இன்னிங்ஸ் வந்து சேரப்போகுது. இதுதான் இந்த 12th இன்னிங்ஸ். ஓகேவா? இந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து சேரப்போகுது. இந்த ஒரு இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ் என்னது? ஸ்கோர் என்ன? 90 இருக்கு. இது வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் மொத்தமா இந்த 12 இன்னிங்ஸ்க்கும் பார்க்கும்போது எனக்கு ஆவரேஜ் வந்து எப்படி இருக்கு? எக்ஸ் மைனஸ் 5 இருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் புதுசா நியூ ஆவரேஜ்ங்கிறது எதை மீன் பண்ணுது? புதுசா வந்து சேர்ந்தாங்களா குரூப், அவங்களுக்கு ஆவரேஜ். நீங்க 1 இருக்கிறதுனால அந்த ஒரு மேட்சோட ஸ்கோர் 90. அப்ப அதுதான் அந்த 1க்கான ஆவரேஜாவும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம்? 90 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓல்டு ஆவரேஜ் வந்து இது சேர்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 11 இன்னிங்ஸ் இருந்ததுல, அந்த 11 இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ் ஸ்கோர் என்னவா இருந்திருக்கு? எக்ஸ். இப்போ ஓகே, இந்த வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமே எனக்கு ஃபைனலா என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எஃபெக்ட் ஏற்கனவே இருந்த அந்த ஓல்டு ஆவரேஜை விட நியூ இப்போ புதுசா ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ஆவரேஜ் மொத்தமா சேர்த்து ஆவரேஜ் பார்க்கும்போது ஆவரேஜ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ என்னால -5. ஓகேவா? ஸோ இது வந்து டிக்ரீஸ்ங்கிறதுனால மைனஸ் எவ்வளவு டிக்ரீஸ் ஆச்சு? 5 டிக்ரீஸ் ஆச்சு. அதனால -5 இன்டு இந்த ஃபைனல் மெம்பருங்கிறது ஆல்ரெடி இருந்த குரூப், இப்போ ஒரு குரூப் வந்து சேருது. அப்ப எல்லாம் சேர்ந்து மொத்தமா இப்ப இங்க இருக்கக்கூடிய ஃபைனல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், இந்த ஃபைனல் மொத்த குரூப் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12. ஆல்ரெடி 11 இன்னிங்ஸ் இருந்ததா, இப்போ ஒரு இன்னிங்ஸ் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ மொத்தம் 12 இன்னிங்ஸ் இருக்கு. டிவைடட் பை இப்போ நியூ மெம்பர் புதுசா வந்து சேர்ந்தாங்கல்ல, அந்த குரூப்ல எத்தனை பேர் இருந்தாங்க? இங்க பாருங்க, புதுசா ஒரு இன்னிங்ஸ் தான் சேருது. ஸோ அதனால டிவைடட் பை 1. ஸோ சிம்பிள், அவ்வளவுதான். இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுட்டு இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்குது. பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணும்போது 90 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5 12 ஆர் 60. then x equal to 60 அங்க போச்சுதுன்னா 90 plus 60 எவ்வளோ? 150. அப்ப என்ன தெரிஞ்சு போச்சு? இந்த x ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு போச்சு? 150 தெரிஞ்சு போச்சு. அப்போ இனிஷியலா அந்த 11 இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜ் என்னன்னு இருந்திருக்கு? 150 இருந்திருக்கு. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் இஸ் ஆவரேஜ் ரன் ஆஃப்டர் 12th இன்னிங்ஸ். 12வது இன்னிங்ஸ் மொத்தம் 12 இன்னிங்ஸ் முடியும் போது அவரோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. நான் கண்டுபிடிச்ச 150ங்கிறது 11 இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ். அப்போ 12 இன்னிங்ஸ்க்கு நான் ஆவரேஜ் பார்க்கும்போது மொத்தமா 12 இன்னிங்ஸ்ங்கிறப்ப இங்க என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் 5 இருக்கு. அப்ப அது 150னா 12 இன்னிங்ஸ்க்கு எவ்வளவு இருக்கணும்? 145 இருக்கணும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 145. கிளியரா? ஸோ பேட்டிங் ஆவரேஜ் இப்படித்தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். நார்மல் ஆவரேஜ் கொஸ்டின் மாதிரி தான். பேட்டிங் ஆவரேஜ்ல எந்த குழப்பமே வரக்கூடாது. ரொம்ப கிளியரா இருக்கணும். என்ன பண்றோம்? டோட்டல் ரன் டிவைடட் பை டோட்டல் இன்னிங்ஸ். இந்த இடத்துல டோட்டல் ரன் தான் நமக்கு சம் ஆஃப் அப்சர்வேஷனா இருக்க போகுது. டோட்டல் இன்னிங்ஸ் தான் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனா இருக்க போகுது. வேற ஒரு குழப்பமும் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச இந்த ஷார்ட் ட்ரிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 145. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அடுத்த கேள்வி பாருங்க. A batsman made certain average of runs in 16 innings. போன கொஸ்டின் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 16 இன்னிங்ஸ்க்கு ஏதோ ஒரு சர்டன் ஆவரேஜ் அவன் கொடுக்கல. ஓகேவா? அப்ப நான் எழுதிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துலயும் போன கொஸ்டின் மாதிரி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா, தென் ஆவரேஜ். இனிஷியலா 16 இன்னிங்ஸ், அந்த 16 இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜ் என்னன்னு சொல்லி அவங்க கொடுக்கல. ஓகே, he made 85 runs in the 17th innings. அப்ப இதுக்கப்புறம் 17வது இன்னிங்ஸ் ஒரு இன்னிங்ஸ் விளையாடுறாரு. அந்த ஒரு இன்னிங்ஸ்ல அவருக்கு 85 ரன் அவர் ஸ்கோர் பண்றாரு.
ஆஃப்டர் இஸ் ஆவரேஜ் ரன்ஸ் இஸ் இன்க்ரீஸ் பை 3 ரன்ஸ். அப்போ இதுக்கப்புறம் இது கூட ஒரு இன்னிங்ஸ் ஆட் ஆகுது. இந்த ஒரு இன்னிங்ஸ்ல எவ்வளவு ரன் அடிக்கிறாரு? 85 ரன் அடிக்கிறாரு. இப்போ அந்த ஒரு இன்னிங்ஸையும் சேர்த்து மொத்தம் 17 இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜ் பார்த்தா பழைய ஆவரேஜை விட இப்போ இங்க என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு மொத்தமா கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இப்போ கிடைக்கக்கூடிய புதுசா கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் வந்து ஓல்டு ஆவரேஜை விட எப்படி இருக்கு? 3 ஜாஸ்தி இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க என்ன கேட்கறாங்க? ஃபைண்ட் த ஆவரேஜ் ரன் ஆஃப்டர் 17. போன கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. சேம் மாடல் தான். என்ன போன கொஸ்டின்ல டிக்ரீஸ் ஆச்சு, இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் பாருங்க. வழக்கம் போல என்ன பண்ணலாம்? அதே மாதிரி சேம் அந்த ஃபார்முலாவே நான் அப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னது? நியூ ஆவரேஜ். புதுசா வந்து சேர்ந்தாங்கல்ல, அவங்களோட ஆவரேஜ் என்ன இருக்கு? 85 இருக்கு. ஸோ 85 ஈக்குவல் டு ஆல்ரெடி இருந்த ஓல்டு குரூப்போட ஆவரேஜ் என்ன? எக்ஸ். இப்போ சேர்ந்ததுக்கு அப்புறம் மொத்தமா சேர்த்து ஆவரேஜ் பார்க்கும்போது ஆவரேஜ் என்ன இருக்கு? ஃபைனலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பிளஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 இன்டூ ஃபைனல் மெம்பர் ஆல்ரெடி 16. இப்போ ஒன்று சேர்ந்த உடனே எவ்வளோ ஆச்சு? 17 ஆயிடுச்சு. டிவைடட் பை புதுசா வந்து சேர்ந்தது எத்தனை தான்? 1 தான். ஸோ 1. அவ்வளோதாங்க, முடிஞ்சுச்சு. சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 85 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 17 இன்டூ 3னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 51 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 51 அங்கே நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது 34. சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு 34 கிடைச்சு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 34னா 16 இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ் தான் எவ்வளோ? 34. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஆவரேஜ் ரன் ஆஃப்டர் 17th இன்னிங். 17 இன்னிங்ஸ்க்கு எனக்கு ஆவரேஜ் வேணுமா? அப்போ 17 இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜ் வேணும்னா இந்த இருக்கு. 17 இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ் தான் நம்ம எக்ஸ் பிளஸ் 3ன்னு வச்சிருக்கோம். எக்ஸ் வந்து 34னா அப்போ 34 பிளஸ் 3 அப்போ எவ்வளோ? ஆன்சர் இஸ் 37. கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. லாஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டினும் சேம் தான். கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கீழே பாருங்க, ஆவரேஜ் ஆஃப் 64 இன்னிங்ஸ் ஆஃப் அ பிளேயர் இஸ் 62 ரன்ஸ். Difference between his maximum and minimum score is 180 runs. If these two innings are excluded, then the average of the remaining innings is 60 runs. Then his maximum score is. Okay, இது வந்து ரொம்ப முக்கியமான மாடல் தான். நான் எழுதுறேன் பாருங்க. பிரிச்சு எழுதும் போது இன்னும் தெளிவா புரியும். இங்க டேட்டா, இங்க ஆவரேஜ். ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 64 இன்னிங்ஸ் இருக்கு. 64 இன்னிங்ஸ்க்கு ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 62ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல என்னன்னா, இந்த 64 இன்னிங்ஸ்ல ஏதோ ஒரு இன்னிங்ஸ்ல அவர் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருப்பாரு. ஏதோ ஒரு இன்னிங்ஸ்ல அவர் இருக்கிறதுலே லோயஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருப்பாரு. அந்த ரெண்டு இன்னிங்ஸ் தான் என்ன சொல்லுங்க, அவரோட மேக்ஸிமம் ஸ்கோர் அடிச்ச அந்த இன்னிங்ஸும் மினிமம் ஸ்கோர் அடிச்ச அந்த ஸ்கோர், அதாவது அவரோட மேக்ஸிமம் ஸ்கோர் அண்ட் மினிமம் ஸ்கோர் ரெண்டே ஆட் பண்ணா 180 ரன்ஸ். அப்போ ஏதோ ஒரு இன்னிங்ஸ்ல அவர் அதிகபட்ச ஸ்கோர் அடிச்சிருக்காரு, ஏதோ ஒரு இன்னிங்ஸ்ல அவரோட லோயஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. இந்த ரெண்டு இன்னிங்ஸை வெளியே தூக்கிட்டா, எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய மொத்தம் 64 இன்னிங்ஸ் இந்த ரெண்டு இன்னிங்ஸ் தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் எத்தனை இன்னிங்ஸ் இருக்கும்? 62 இன்னிங்ஸ் இருக்கும். அந்த 62 இன்னிங்ஸுக்கு ஆவரேஜ் பார்த்தா ஆவரேஜ் எவ்வளவு இருக்குமா? 60 ரன்ஸ் இருக்குமா? அப்படின்னா அவரோட மேக்ஸிமம் ஸ்கோர் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ இதை நான் எப்படி அப்ரோச் பண்ண போறேன்னா, நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூட் கான்செப்டை நான் எப்படி இன்க்ளூட் கான்செப்ட் மாதிரி மாத்தி எழுதுவேன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, 64 இருக்கு. 64ல 2 தூக்கி 62 இன்னிங்ஸா மாறுது. 64 இன்னிங்ஸ்ல 2 இன்னிங்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்றதுனால அது 62 இன்னிங்ஸா மாறுது. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை வந்து அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணுவோம். இப்ப பாருங்க, 62 இன்னிங்ஸ் ஓகேவா, அது ரெண்டு எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் 62 இன்னிங்ஸ்க்கு அவருக்கான ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 60. ஓகேவா, எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தம் 64 இன்னிங்ஸ் தான். அந்த ரெண்டு இன்னிங்ஸ் நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 62 இன்னிங்ஸ்க்கு எனக்கு ஆவரேஜ் எவ்வளோ? 60ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ அந்த ரெண்டு இன்னிங்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணல, அதை ஒருவேளை நான் சேர்க்கிறேன். அந்த ரெண்டு இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ் எனக்கு தெரியாது, என்னன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ மொத்தமா இது 62 இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ், இது அந்த ரெண்டு இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ். அப்போ மொத்தமா சேர்த்து 64 இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க? 62. இந்த கான்செப்ட் ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் கான்செப்ட் கேட்கும்போது, எக்ஸ்க்ளூஷன்ல நம்ம பார்த்திருக்கோம், எக்ஸ்க்ளூஷனை எப்படி இன்க்ளூஷனா எழுதணும்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு தான் நீங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு புரியும். ஸோ அதனாலதான் நான் சொல்றது, எப்பவுமே கிளாஸை வந்து ஸ்டார்ட்ல இருந்து வரிசையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இடையில பார்த்தா ஒண்ணுமே புரியாது. ஓகே, ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா, மொத்தம் 64 இன்னிங்ஸை மொதல் 62 இன்னிங்ஸ்க்கு 60, அடுத்த அந்த நான் எக்ஸ்க்ளூட் பண்ண ரெண்டு இன்னிங்ஸையும் நான் சேர்த்தேன்னா அந்த ரெண்டு இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ் எனக்கு தெரியாது. இப்போ மொத்தமா சேர்த்து 64 இன்னிங்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஆவரேஜ் பார்க்கும்போது அந்த ஆவரேஜ் எனக்கு எவ்வளோ? 62. இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸோட வேல்யூவை நான் கால்குலேட் பண்ண போறேன். எப்படி கால்குலேட் பண்ண போறேன்னு பாருங்க. சேம் அதே ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? இந்த இருக்குல்ல, ஃபார்முலானா நியூ ஆவரேஜ். புதுசா இப்போ வந்து 62 இன்னிங்ஸ் இருக்கு, இது கூட ஒரு ரெண்டு இன்னிங்ஸ் சேர போகுது. அந்த ரெண்டு இன்னிங்ஸோட ஆவரேஜ் எக்ஸ், அந்த 62 இன்னிங்ஸோட ஆவரேஜ் 60, சேர்த்ததுக்கு அப்புறம் 64 இன்னிங்ஸோட ஆவரேஜ் 62 இல்லையா? அப்போ ஃபார்முலா படி இங்க என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட்
புதுசா வந்து சேர்ந்ததுல அந்த குரூப்போட ஆவரேஜ் தான் நியூ ஆவரேஜ்னு சொல்லுவேன். இந்த இடத்துல நியூ ஆவரேஜ் தான் நான் என்னன்னு வச்சிருக்கேன், எக்ஸ். ஸோ புதுசா வந்து சேர்ந்த அந்த குரூப்போட ஆவரேஜ் எக்ஸ். ஆல்ரெடி இருந்த குரூப்போட ஓல்டு ஆவரேஜ் எவ்வளோ, 60. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மொத்தமா எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து இங்க 60, 62. அப்போ என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்டூ. இப்போ ஃபைனல் மெம்பர் மொத்தமா 62. இந்த ரெண்டு மொத்தமா எத்தனை இன்னிங்ஸ் இருக்கு, 64 இன்னிங்ஸ் இருக்கு. டிவைடட் பை புதுசா வந்து சேர்ந்தது எத்தனை இன்னிங்ஸ், 2 இன்னிங்ஸ். அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கிடைக்கும். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன மட்டும் இருக்கும், 60 + 64 எவ்வளோ, 124. ஓகேவா. ஸோ 124. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, 124ன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இந்த 124ங்கிறது என்னது, அந்த நான் எக்ஸ்க்ளூட் பண்ணல அந்த 2 இன்னிங்ஸோட ஆவரேஜ் தான் எவ்வளோ, 124. ஓகேவா. அந்த 2 இன்னிங்ஸ் என்னது, ஒன்று வந்து ஹையஸ்ட் ஸ்கோரு, இன்னொன்று லோயஸ்ட் ஸ்கோரு. அப்போ ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்ச இன்னிங்ஸ் அதை வந்து அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரை நான் ஹெச்னு வச்சுக்கிறேன், அவரோட லோயஸ்ட் ஸ்கோரை நான் எல்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த 2 இன்னிங்ஸோட டோட்டல் வேணும்னா என்ன பண்ணணும், அந்த 2 இன்னிங்ஸோட ஆவரேஜ் தான் எவ்வளோ, 124. அப்போ அந்த 2 இன்னிங்ஸோட டோட்டல் வேணும்னா அதோட ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஆவரேஜ் எவ்வளோ, 124 இன்டூ 2ங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 248 கிடைக்குது. கிளியரா புரியுதா. அப்போ அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் அவரோட லோயஸ்ட் ஸ்கோருக்குமான டோட்டல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், 248ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆல்ரெடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம், அந்த ஹையஸ்ட் ஸ்கோர் லோயஸ்ட் ஸ்கோருக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ, 180. அப்போ ஹெச் மைனஸ் எல்லோட வேல்யூ எவ்வளோ, 180. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா, பாருங்க. ரெண்டே ஆட் பண்ணும்போது பிளஸ் எல் மைனஸ் எல் கேன்சல் ஆகிடும். அப்போ 2h ஈக்குவல் டு இங்கே 180யும் 248 ஆட் பண்ணோம். அப்போ 8 + 4 12க்கு 2 பேலன்ஸ் 1. இப்போ 2 3 4 428 கிடைக்கும். 2h ஈக்குவல் டு 428. தென் h ஈக்குவல் டு 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 214. அவங்க கேட்டது என்ன ஸ்கோரு, மேக்ஸிமம் ஸ்கோர், அதாவது ஹையஸ்ட் ஸ்கோர் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆன்சர் இஸ் 214. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 214. பெரிய கால்குலேஷன் எதுவுமே இல்லை. கொஸ்டினை பார்த்து இவ்வளோ பெருசா இருக்குதே, ரொம்ப பெரிய கால்குலேஷனா இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன்ஸ் தான் இருக்கும். மற்றபடி இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து எப்படி கான்செப்ட், எந்த மாதிரி நம்ம ஷார்ட் ட்ரிக்ல போட்டா எப்படி ஈஸியா கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை ஈஸியா நம்ம டக்குன்னு ஷார்ட் டைம்ல கண்டுபிடிக்க முடியுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரியுதா. ஸோ எக்ஸ்க்ளூஷன் கான்செப்ட் பார்க்குறவங்களுக்கு தான் இங்க நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு புரியும். அதனால அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். ஓகேவா. தென் நெக்ஸ்ட். ஓகே சரி, ஓகே. இப்போ நமக்கு பேட்டிங் ஆவரேஜ் முடிஞ்சிச்சு. பேட்டிங் ஆவரேஜ்ல இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்க முடியும். அடுத்தது பவுலிங் ஆவரேஜ் போயிடலாம். இப்போ பவுலிங் ஆவரேஜ் வந்து பேட்டிங் ஆவரேஜ் மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தெளிவா பார்ப்போம். இப்போ பவுலிங் ஆவரேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேட்ஸ்மேன் இருக்கிறார். ஓகேவா. ஸோ யார் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துப்போமே. ஒரு பவுலர் எடுத்துக்கலாம். ஓகேவா. எந்த பவுலர் எடுத்துக்கலாம், உதாரணத்துக்கு இப்போ ஷமி. சரியா. ஷமி நம்ம இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறாருல, இவர் வந்து இவரோட பவுலிங் ஆவரேஜ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்னு பாருங்களேன். இப்போ ஷமி வந்து என்ன பண்றாருன்னா, இப்பதான் அவரோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடுறாரு. ஓகேவா. இவரோட இன்னிங்ஸ் விளையாடுறாரு. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் எவ்வளோ ரன் வந்து கன்சீட் பண்றாரு, எவ்வளோ ரன்ஸ் வந்து கொடுக்குறாரு, அதுக்கு ஏத்தாப்புல எவ்வளோ விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறாரு. சரி, எவ்வளோ ரன்ஸ் கொடுக்குறாரு, எவ்வளோ விக்கெட்ஸ் எடுக்கிறாருங்கிறது தான் நமக்கு தேவை. எதுக்கு, பவுலிங் ஆவரேஜ் கால்குலேட் பண்றதுக்கு. ஓகேவா. இப்போ ஷமி வந்து அவரோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடுறாரு. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மொத்தமா எத்தனை ஓவர் போட்டாங்கலாம் கணக்கு தேவையில்ல. ஓகேங்களா. இப்போ பவுலிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் அவர் எத்தனை ஓவர் போட்டாரு அது தேவை கிடையாது. ஓகே, எத்தனை ஓவர் போட்டாருங்கிறது தேவை கிடையாது. அதே மாதிரி அவர் எத்தனை இன்னிங்ஸ் விளையாடினாருங்கிறது தேவை கிடையாது. ஓகேவா. நமக்கு தேவை ரெண்டே விஷயம் தான். என்னது, ஒன்னு அவர் எவ்வளவு ரன் கொடுத்தாரு, எவ்வளவு விக்கெட் எடுத்தாரு, இது ரெண்டு தான் நமக்கு தேவை. சரி, இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடுறாரு. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் பவுலிங் போட்டிருக்கிறாரு. அவர் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு 45 ரன் கொடுத்திருக்கிறாருன்னு வச்சுப்போம். 45 ரன் கொடுத்திருக்கிறாரு, ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்கிறார். ஓகேவா. 45 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்திருக்கிறார். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது, ஓகேவா, எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஷமியோட பவுலிங் ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. ஆக்சுவலி பவுலிங் ஆவரேஜ்ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, டோட்டல் ரன்ஸ் டிவைடட் பை டோட்டல் விக்கெட்ஸ். அவர் எவ்வளோ ரன் கொடுத்திருக்கிறாரு டிவைடட் பை அவர் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ரன்னுங்கிறப்போ
45 ரன் கொடுத்திருக்கிறாரா டிவைடட் பை 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. அப்ப கேன்சல் பண்ணும்போது எவ்வளவு வருது 9 வருது. அப்போ மொத இன்னிங்ஸ் முடியும் போது ஷமியோட பவுலிங் ஆவரேஜ் எவ்வளோ 9 அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு வந்துடலாம். ஓகே, இப்போ அடுத்த ரெண்டாவது மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடுறாரு. இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 35 ரன் கொடுத்திருக்கிறாரு. அதுல என்ன பண்றாரு ஒரு 5 விக்கெட் எடுத்துட்டாரு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 9ங்கிறது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு மட்டும்தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 2 இன்னிங்ஸுக்கும் சேர்த்து ஆவரேஜ் என்னன்னு பார்க்க போறேன். இப்போ மொத்தமா 2 இன்னிங்ஸ்க்கும் சேர்த்து நான் ஆவரேஜ் பாக்குறேன். இந்த 2 இன்னிங்ஸ்க்கும் சேர்த்து மொத்தமா அவர் எவ்வளவு ரன் கொடுத்திருக்காரு, இங்க ஒரு 45 இங்க ஒரு 35, ஓவரால் எவ்வளோ 80 டிவைடட் பை 2க்கும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காரு 10. அப்போ அவரோட பவுலிங் ஆவரேஜ் எவ்வளோ 8ன்னு சொல்லி கிடைக்குது. அவரோட பவுலிங் ஆவரேஜ் எவ்வளோ 8ன்னு சொல்லி கிடைக்குது. சரி, ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இப்போ பேட்டிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு பேட்டிங் ஆவரேஜ் வந்து அதிகமா இருந்ததுன்னா அவர் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன். பேட்டிங் ஆவரேஜ் கம்மியா இருந்ததுன்னா அவர் வந்து கொஞ்சம் சுமாரான பேட்ஸ்மேன் சொல்லிட்டு, அப்ப 2 பேட்ஸ்மேனை பேட்டிங் ஆவரேஜ் வச்சு கம்பேர் பண்ணும்போது யாருக்கு ஹையஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் இருக்குதோ அவர் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு வரும். அதே இது பவுலிங் ஆவரேஜ்ல வந்து எப்படி நம்ம வந்து வருது, பவுலிங் ஆவரேஜ் வந்து ஜாஸ்தியா இருந்தா நல்ல பிளேயரா இல்லைன்னா கம்மியா இருந்தா நல்ல பிளேயரா, இதை வச்சு ஜஸ்ட் நீங்க வந்து கெஸ் பண்ணி பாருங்களேன். பவுலிங் ஆவரேஜ் வந்து ஜாஸ்தியா இருந்தா நல்ல பிளேயரா கம்மியா இருந்தா நல்ல பிளேயரா, இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கு பவுலிங் ஆவரேஜ் வந்து கம்மியா இருக்குதோ அந்த பிளேயர் தான் பெஸ்ட் பிளேயர். இப்போ உதாரணத்துக்கு ஷமியே எடுத்துக்கோமே, 2 மேட்ச்ல விளையாண்டுருக்காரா, ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு எவ்வளவு கிடைச்சது 9 கிடைச்சது. இப்போ நான் 2 மேட்ச்சுக்கு சேர்த்து பார்த்தேன். இப்போ உதாரணத்துக்கு செகண்ட் மேட்ச்சுக்கு மட்டும் ஆவரேஜ் செக் பண்ணி பாருங்க. செகண்ட் மேட்ச்ல எவ்வளவு ரன் கொடுத்திருக்காரு 35, எத்தனை விக்கெட் எடுத்திருக்காரு 5. இப்போ பாருங்க எவ்வளவு வருது 7 வருது. செகண்ட் மேட்ச்சுக்கு மட்டும் பவுலிங் ஆவரேஜ் 7 வருது. ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கான பவுலிங் ஆவரேஜ் வந்து 9 வருது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பாருங்களேன். ரெண்டுலயுமே விக்கெட் வைஸ் சேம் தான் எடுத்திருக்காரு. ஆனா ரன் பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நிறைய ரன் கொடுத்திருக்காரு, செகண்ட் மேட்ச்ல கொஞ்சம் கம்மியான ரன் தான் கொடுத்திருக்காரு. அப்போ ஆவரேஜை பார்க்காம வெறுமனா அவர் கொடுத்த ரன், அவர் எடுத்த விக்கெட், இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செகண்ட் மேட்ச்ல தான் நல்லா இருக்கு. ஓகேவா, செகண்ட் மேட்ச்ல தான் ஃபர்ஸ்ட் மேட்சை விட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சை விட 10 ரன் கம்மியா கொடுத்திருக்காரு. அட் த சேம் டைம் அதே நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. அப்போ இதுல இருந்து கிளியர் கட்டா ஒன்று தெரியுது, அவர் ரெண்டாவது மேட்ச்ல தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இதே இது நான் பவுலிங் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பவுலிங் ஆவரேஜ் வந்து எனக்கு 9 வந்தது, செகண்ட் மேட்ச்ல பவுலிங் ஆவரேஜ் வந்து 7 வருது. அப்போ ஃபர்ஸ்ட் மேட்சை கம்பேர் பண்ணும்போது பவுலிங் ஆவரேஜ் வந்து குறைஞ்சிருக்கு, அதே நேரத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ பவுலிங் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலருக்கு பவுலிங் ஆவரேஜ் கம்மியா இருந்தாதான் ஹி இஸ் த பெஸ்ட் பவுலர். ஓகேவா, அது எது பேட்டிங்ல அப்படியே இன்வெர்ஸ் மாறும். பேட்டிங் ஆவரேஜ் வந்து யாருக்கு ஜாஸ்தியா இருக்குதோ அவர் தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன். கிளியரா, இப்போ பவுலிங் ஆவரேஜ்னா என்ன பண்றதுன்னு தெரியுதுல்ல. இப்போ பவுலிங் ஆவரேஜுக்கு என்ன தேவை, அவர் கொடுத்த டோட்டல் ரன்ஸ் டிவைடட் பை அவர் எடுத்த டோட்டல் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ், இது மட்டும் இருந்தா போதும், நம்மளால ஈஸியா பவுலிங் ஆவரேஜை கால்குலேட் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல டோட்டல் ரன்ஸ் கன்சீடர், நான் தெளிவா கூட எழுதுறேன், டோட்டல் ரன்ஸ் கன்சீடர் டிவைடட் பை டோட்டல் விக்கெட்ஸ் டேக்கன், இதுதான் பவுலிங் ஆவரேஜ்க்கான ஃபார்முலா. சரி, ஓகே. இப்போ இதை நான் அப்படியே மாத்தி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு டோட்டல் ரன்ஸ் கன்சீடட் வேணும். டோட்டல் ரன்ஸ் கன்சீடட் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், அப்போ பவுலிங் ஆவரேஜ் இன்டு இந்த கீழே இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டா என்ன ஆயிடும், டோட்டல் விக்கெட்ஸ் டேக்கன். இப்போ இது ஒரு முக்கியமான ரிசல்ட். ஒரு பவுலர் மொத்தம் எவ்வளோ ரன்னு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், பவுலிங் ஆவரேஜையும் அவர் எடுத்த டோட்டல் நம்பர் ஆஃப் விக்கெட்டையும் மல்டிப்ளை பண்ணனா அவர் மொத்தம் எவ்வளோ ரன் கன்சிடர் பண்ணாருன்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். ஸோ இது எல்லாமே ஆவரேஜ் கான்செப்ட் தான். ஆனா பவுலிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு நார்மலா சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ல, சம் ஆஃப் அப்சர்வேஷன்ல நமக்கு என்ன வருது, அவர் மொத்தம் எவ்வளவு ரன் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு வருது, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ல அவர் எவ்வளவு விக்கெட் எடுத்தாருங்கிறது வருது. இது மட்டும் தான் பவுலிங் ஆவரேஜ்ல இருக்கக்கூடிய சின்ன கன்ஃபியூஷன். ஓகேவா, இதுக்கப்புறம் பவுலிங் ஆவரேஜ்ல எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது, எப்படி கால்குலேட் பண்றவங்க தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ அவங்க கொடுத்துருக்கிற அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the bowling average of a cricketer is 12.4. okay, he improves his bowling average by 0.2 points. இப்ப இந்த இடத்துல ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, இம்ப்ரூவ்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பவுலர் வந்து அவரோட பவுலிங் ஆவரேஜ் 12.4ன்னு இருக்கு, அத என்ன பண்றாராம் 0.2 பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்றாராம். அப்ப இம்ப்ரூவ் பண்றதுன்னு என்ன அர்த்தம், இப்ப நார்மலா போயிட்டு ஒரு பர்சன் இருக்கிறாரு, நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறேன். ஓகேவா, நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறேன், அந்த எக்ஸாம்ல வந்து ஒரு
45 மார்க் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன். எப்ப எழுதியிருக்கேன்? இப்ப 2024ல ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாம்ல 45 மார்க் ஸ்கோர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதே எக்ஸாம் வந்து 2025லயும் மறுபடியும் எழுத போறேன். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்? என்னோட ஸ்கோர ஒரு 5 மார்க் நான் இம்ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவாங்க? 45 மார்க் எடுத்தேன்னா அப்ப 5 மார்க் நான் இம்ப்ரூவ் பண்ண போறேன்னா அப்ப எவ்வளவு எடுக்க போறேன்? 50 எடுக்க போறேன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் மார்க்க பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட். சரியா? ஆனா பவுலிங் ஆவரேஜ்ல நான் சொல்லிட்டேன். பவுலிங் ஆவரேஜ்ல எப்பெல்லாம் உங்க ஆவரேஜ் வந்து குறையுதோ அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல அந்த பவுலர் வந்து 12.4 ஆல்ரெடி ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. இப்போ அவரோட பவுலிங் ஆவரேஜ் அவர் இம்ப்ரூவ் பண்ண போறாரு. எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண போறாரு? 0.2 பாயிண்ட் இம்ப்ரூவ் பண்ண போறாருன்னா இது கூட 0.2 ஆட் பண்ணக்கூடாது. 0.2 குறைக்கணும். ஓகேவா? ஏன்னா பவுலிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட ஆவரேஜ் நீங்க குறைக்கிறது தான் இம்ப்ரூவ்மெண்ட். ஆனா பேட்டிங் ஆவரேஜ் அப்படி கிடையாது. பேட்டிங் ஆவரேஜ்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது உங்களோட ஆவரேஜை நீங்க இன்க்ரீஸ் பண்றது இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ இதே கொஸ்டின் பேட்டிங் ஆவரேஜ்ல சொல்லியிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? பழைய பேட்டிங் ஆவரேஜ் வந்து 12.4 இருக்கு. அப்ப அதை நீங்க 0.2 இம்ப்ரூவ் பண்ண போறீங்கன்னா அப்போ 12.6 மாத்தினீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிடும். ஆனா பவுலிங் ஆவரேஜ்ல அப்படி கிடையாது. நீங்க 0.2 இம்ப்ரூவ் பண்ண போறீங்கன்னா உங்களோட பவுலிங் ஆவரேஜ் 0.2 குறைக்கணும். அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? ஆல்ரெடி 12.4 வச்சிருக்காரு. அப்ப அதை வந்து 0.2 வந்து அவரு இம்ப்ரூவ் பண்ண போறாருன்னா அப்ப அவரோட பவுலிங் ஆவரேஜ் 0.2 குறைக்க போறாருன்னு அர்த்தம். சரியா? இந்த பாயிண்ட் தெளிவா புரியுதா? ஒரு பவுலிங் ஆவரேஜ் என்ன பண்ண போறாரு? 0.2 குறைக்கிறார். சரியா? குறைக்கிறாரு. எப்படி குறைக்கிறாருன்னு பாருங்க. when he takes 5 wickets for 26 runs in his last match. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல பாருங்க அவர் எத்தனை மேட்ச் விளையாண்டாரு அப்படிங்கிற டேட்டா நமக்கு தேவையே கிடையாது. ஓகேவா? இப்ப பாருங்கன்னா என்னன்னா இந்த கடைசி மேட்ச் ஓகேவா இந்த லாஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு ஆவரேஜ் எவ்வளவு இருந்திருக்குன்னா 12.4 இருந்திருக்கு. இதுக்கு அடுத்த ஒரு மேட்ச் விளையாடுறாரு. ஓகேவா? இதுக்கு அடுத்த ஒரு மேட்ச் விளையாடுறாரு. அந்த மேட்ச்ல தான் என்ன பண்றாருன்னா ஒரு 5 விக்கெட்ஸும் எடுத்து 26 ரன் கன்சிடர் பண்ணிருக்கிறாரு. 5 விக்கெட்ஸ் எடுத்து 26 ரன் கன்சிடர் பண்ணிருக்கிறாரு. இப்போ இந்த மேட்ச் விளையாண்டதுக்கு அப்புறமேட்டு அவரோட புது ஆவரேஜ் இப்ப எப்படி இருக்குதுன்னா 0.2 இம்ப்ரூவ் ஆகி 12.2 இருக்கு. புரிஞ்சுதா? இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? the number of wickets taken by him before the last match. அப்ப இந்த மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த 5 விக்கெட் 26 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்தாருல இந்த மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி அவரு எத்தனை விக்கெட்ஸ் எடுத்திருந்திருப்பாரு? இதுதான் நமக்கான கொஸ்டின். அவர் எத்தனை விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு? இதுதான் நமக்கான கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண போறோங்கிறதா இங்க மேட்ரே. சரியா? சரி எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது. ஓகே? இப்போ எனக்கு என்ன தேவைன்னா நான் இதை அப்படியே ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்றேன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாருங்க ஆல்ரெடி வந்து அவரோட பவுலிங் ஆவரேஜ் இருக்கு 12.4 இருக்கு பவுலிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ பவுலிங் ஆவரேஜ் கூட அந்த அதாவது இப்போ இது வரைக்கும் எத்தனை அந்த 12.4 வரைக்கும் ஒரு சம் நம்பர் ஆஃப் மேட்ச் விளையாண்டுருப்பாரு. அப்போ அந்த எல்லா மேட்ச்லயும் சேர்த்து அவர் கொடுத்த டோட்டல் ரன்ஸை அவர் எடுத்த டோட்டல் விக்கெட்டால டிவைட் பண்ணும்போது தான் அந்த என்ன கிடைச்சிருக்கும்? இந்த 12.4ங்கிறது கிடைச்சிருக்கும். கரெக்டா? புரியுதா? இந்த 12.4 எப்படி கிடைச்சிருக்கும்? அந்த 12.4 வந்து எந்த இன்னிங்ஸ் வரைக்கும் கால்குலேட் பண்றாங்களோ அந்த இன்னிங்ஸ் வரைக்கும் அவர் மொத்தம் எவ்வளவு ரன் கன்சிட் பண்ணாரு டிவைடட் பை அவர் மொத்தம் எவ்வளவு விக்கெட் எடுத்தாரு இது ரெண்டே டிவைட் பண்ணும்போது அந்த 12.4 கிடைச்சிருக்கு. அப்ப இந்த 12.4 கூட இந்த 12.4ங்கிற ஆவரேஜ் கூட அந்த 12.4 வரைக்கும் அவர் எவ்வளவு விக்கெட் எடுத்தார்? அப்ப பவுலிங் ஆவரேஜ் இன்டு டோட்டல் விக்கெட்ஸ் டேக்கன் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிரும்? அவர் மொத்தம் டோட்டல் எவ்வளவு ரன்ஸ் கன்சிட் பண்ணியிருந்தாருன்னு சொல்லி கிடைச்சிருமா? ஓகேவா? அப்ப இங்க பாருங்க இந்த 12.4 ஆவரேஜ் வரைக்கும் அவர் மொத்தம் எவ்வளவு ரன் கன்சிட் பண்ணியிருக்கிறாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா பவுலிங் ஆவரேஜ் 12.4 இன்டு அவர் எடுத்த டோட்டல் விக்கெட்ஸ். இந்த டோட்டல் விக்கெட்ஸ்ங்கிறது எதை மீன் பண்ணுது? இந்த கடைசி மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகேவா? அப்ப இதுதான் என்னன்னா இந்த கடைசியா ஒரு மேட்ச் விளையாண்டாருல இந்த 5 விக்கெட் 26 ரன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கொடுத்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ். அப்ப இது கூட இந்த மேட்ச்ல எவ்வளவு ரன் கொடுத்திருக்கிறாரு? 26 ரன். அப்ப இதையும் சேர்த்துட்டேன்னா இப்ப கடைசியா நடந்த மேட்ச் வரைக்கும் மொத்தம் இவ்வளவு ரன் கொடுத்திருக்கிறாரு. சரியா? இவ்வளவு ரன் கொடுத்திருக்கிறாரு டிவைடட் பை இப்ப இந்த இடத்துல வேணா டோட்டல் விக்கெட்ஸ் இருக்கு இல்லையா? இதை வேணா எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுப்போம். இந்த டோட்டல் விக்கெட்ஸை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். எக்ஸ்ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா இந்த கடைசி மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எடுத்த டோட்டல் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ். அப்போ ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? 12.4 இன்டூ இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த டோட்டல் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? அந்த இன்னிங்ஸ் வரைக்கும் அவர் கொடுத்த டோட்டல் ரன்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இது கூட இந்த மேட்ச்ல எவ்வளவு ரன் கொடுத்திருக்காரு? 26 ரன். அப்போ இது கடைசியா மொத்தமா அவர் இது வரைக்கும் கன்சீட் பண்ண ரன்ஸ். இப்போ இது டிவைடட் பை என்ன பண்ணும்?
கடைசியா விளையாண்ட மேட்ச் வரைக்கும் அவர் எடுத்த டோட்டல் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் வேணும். அப்ப இதுக்கு முன்னாடி எக்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இப்ப இந்த மேட்ச்ல ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரா? ஸோ எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு இப்போ கிடைக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் தான் எப்படியா இருக்கான் 0.2 இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி 12.4 இருந்ததுன்னா இப்போ எவ்வளோன்னு வச்சுக்கணும் 12.2ன்னு வச்சுக்கணும். அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். பாருங்க எப்படி சிம்பிளிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ மேல வந்து 12.4 எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? 12.4 எக்ஸ் பிளஸ் 26 ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அங்கே போகும்போது 12.2 எக்ஸ் இந்த எக்ஸ் பிளஸ் 5 அங்கே கொண்டு போகும்போது நமக்கு வந்து 12.2 எக்ஸ் கிடைக்குது. அடுத்த 5 கொண்டு நம்ம 12.2 மல்டிப்ளை பண்ணனா 12 5 சார் 60 0.25னா ஒரு 1 அப்போ நமக்கு 61 கிடைக்கும். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இங்கே 12.4 எக்ஸ் இருக்கு, இங்கே 12.2 எக்ஸ் இருக்கு. நான் லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வரும்போது என்ன ஆயிடும் 0.2 எக்ஸ்ன்னு மாறிடும். இந்த 26 அங்கே போச்சுதுன்னா 61ல 20 60ல 25 போச்சுதுன்னா 35. ஸோ தென் எக்ஸ் ஈக்குவல் டு 35 டிவைடட் பை 0.2. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் தூக்கிட்டேன்னா மேலே ஒரு 0 போட்டுக்கலாமா? அப்போ 2ஆல் கேன்சல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது? 2னா 175. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 175. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 175னா எதை எக்ஸ்ன்னு எடுத்தேன்? கடைசி மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் மொத்தம் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு? 175 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. என்ன இருக்குல்ல இதுதான். அதாவது இந்த லாஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மொத்தம் 175 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. கிடைச்சு போச்சு. அவங்க என்ன கேட்கறாங்க? இந்த நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் டேக்கன் பை ஹிம் பிஃபோர் த லாஸ்ட் மேட்ச். இந்த கடைசி மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் மொத்தம் எத்தனை விக்கெட் எடுத்திருந்தாருன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு 175. சரி, ஒருவேளை இந்த கடைசியா விளையாண்டாருல இந்த மேட்சுக்கு ஆஃப்டர் த லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? இதுக்கு முன்னாடி ஒரு 175, இந்த மேட்ச்ல ஒரு 5 ஆக மொத்தம் 180 விக்கெட்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டிருப்பேன். கிளியரா புரியுதா? இது கொஞ்சம் கன்ஃபியூசிங் பார்ட் தான். ஓகேவா? அதனால தெளிவா கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் பவுலிங் ஆவரேஜா அப்ரோச் பண்ண முடியும். நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப இன்னொரு முறை ரீவைண்ட் பண்ணி ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து பொறுமையா பாருங்க. கான்செப்ட் புரிஞ்சதுனா தான் இதை எப்படி சால்வ் பண்றோங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? ஏன்னா பவுலிங் ஆவரேஜ்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். நிறைய பேருக்கு கான்செப்டே கூட குழப்பமா இருக்கும். ஆனா இனி குழம்ப தேவையில்ல. நீங்க வந்து 1க்கு 2 முறை இதை தெளிவா எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பவுலிங் ஆவரேஜ்ல வந்து அந்த இருக்கக்கூடிய குழப்பம் வந்து தெளிவாக விளங்கும். ஓகே, சரி, புரிஞ்சதுல? இப்ப இதே மாதிரி அடுத்தது இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல எப்படி இருக்கு? A cricketer whose bowling average is 11.125 runs per wicket. ஓகேவா? இது எப்பவும் per wicket அப்படிதான் இருக்கும். He takes 7 wickets for 38.5 runs and thereby he decreases his average by 1.125. அப்ப இந்த இடத்துல டிக்ரீஸ்னே சொல்லிட்டாங்க. அவரோட ஆவரேஜ் வந்து எவ்வளவு குறையுது? 1.125 குறையுது. அப்போ ஆல்ரெடி 11.125 இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? 10ன்னு சொல்லி மாறிடுச்சு. அப்போ நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் டேக்கன் பை ஹிம் டில் லாஸ்ட் மேட்ச். அப்போ இந்த இடத்துல என்ன கேட்கறாங்க? கடைசி மேட்ச் வரைக்கும் அந்த லாஸ்ட் மேட்சை இன்க்ளூட் பண்ணி மொத்தமா அவர் எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. போன கொஸ்டின் மாதிரியே தான் இதுவும். ஸோ சேம் கான்செப்ட் தான். அப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த லாஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எடுத்த டோட்டல் நம்பர் ஆஃப் விக்கெட்டை எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுப்போம். அப்போ அவரோட பவுலிங் ஆவரேஜ் அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கு? 11.125 இன்டூ எக்ஸ். இப்போ இதுல நமக்கு என்ன கிடைக்கும்? பவுலிங் ஆவரேஜையும் அவர் எடுத்த விக்கெட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த லாஸ்ட் மேட்ச்க்கு முன்னாடி வரைக்கும் அவர் கன்சிட் பண்ண டோட்டல் ரன்ஸ் கிடைக்கும். அப்போ இது கூட பிளஸ் இந்த கடைசி மேட்ச்ல எவ்வளோ ரன்ஸ் கன்சிட் பண்ணியிருக்காரு? 38.5. அப்போ டிவைடட் பை, இப்போ இது மொத்தமா கடைசி மேட்ச் வரைக்கும் அவர் கன்சிட் பண்ண ரன்ஸ். இப்போ கீழே என்ன எழுதணும்? மொத்தமா கடைசி மேட்ச் வரைக்கும் அவர் எடுத்த டோட்டல் விக்கெட்ஸ் எழுதணும். அப்போ கடைசி மேட்ச்க்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இப்போ இந்த மேட்ச்ல ஒரு 7 விக்கெட் எடுத்தாரா? ஸோ எக்ஸ் பிளஸ் 7. இப்போ இது நம்ம கால்குலேட் பண்ணும்போது இப்போ நமக்கு நியூவா பவுலிங் ஆவரேஜ் கிடைக்கும். அப்போ நியூ பவுலிங் ஆவரேஜ் என்ன இருக்கு? 11.125 இருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு 1.125. அப்போ 11.125 இருந்து 1.125 மைனஸ் பண்ணிட்டா இப்போ நான் என்ன போட்டுக்கலாம்? 10ன்னு போட்டுக்கலாம். அப்போ முடிஞ்சா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க 11.125 எக்ஸ் பிளஸ் 38.5 ஈக்குவல் டு இந்த எக்ஸ் பிளஸ் 7 அங்கே போச்சுதுன்னா 10x பிளஸ் 70. இப்போ 10x நான் இங்கே கொண்டு வந்துட்டேன்னா இந்த இடத்துல 11.125 எக்ஸ்ல இருந்து 10x மைனஸ் பண்ணிட்டேன்னா 1.125 எக்ஸ். இப்போ 38.5 அங்கே மைனஸ் பண்ணும். அப்போ நமக்கு வந்து 31.5 கிடைக்கும். தென் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படிங்க டிவிஷன் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. சாரி, 31.5ல இந்த இடத்துல பாயிண்ட் அப்போ கவனமா பார்க்கணும், தப்பு விட்டுறக்கூடாது. ஸோ 31.5 டிவைடட் பை 1.125
125. அப்ப கீழே 3 பிளேஸ் தள்ளி இருக்கிறதுனால அப்ப கீழேயும் மேலேயும் நான் 1000 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப என்ன ஆயிடுது 1125. அப்ப மேல 1000 மல்டிப்ளை பண்ணும்போது 31500 வந்து ஓகேவா. இப்ப இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணும். நம்ம கரெக்டா கேன்சல் பண்ணும் பாருங்க. 1125 இங்க 3150வா. இப்ப நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5 டேபிள்லயே போடலாம். 2 5s are 10, 2 5s are 10, 5 5s are 25. இங்க 6 5s are 30, 3 5s are 15, 2 0. again 5 டேபிள்னா 4 5s are 20, 5 5s are 25. இந்த இடத்துல பாருங்க 12 5s are 60 வரும், 6 0. ஓகேவா. அடுத்த again நம்ம 5னா 9 5s are 45. இந்த இடத்துல 2 5s are 10, 5 5s are 25, 2 5s are 10. அடுத்து லாஸ்டா 9 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 2 9s are 18. ஓகேவா. பேலன்ஸ் 7, 8 9s are 72. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருச்சுன்னா 28ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ 28ங்கிறது என்னது, கடைசி மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மொத்தம் 28 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க என்ன கேட்குறாங்க, டில் லாஸ்ட் மேட்ச்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கடைசி மேட்சையும் சேர்த்துக்கணும் இந்த இடத்துல. அப்போ 28 கடைசி மேட்ச்ல எவ்வளவு எடுத்தாங்க, ஒரு 7 விக்கெட் எடுத்தாங்களா. அப்ப கடைசி மேட்ச் முடியும் போது இந்த 28 கூட 7 சேர்த்து 28, கடைசி மேட்ச்ல ஒரு 7 ஆக மொத்தம் கடைசி மேட்ச் முடியும் போது மொத்தமா அவர் எடுத்த நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து 35. புரிஞ்சுதா. ஸோ எப்படி நம்ம பவுலிங் ஆவரேஜ் போடுறோம்னு சொல்லிட்டு தெரியுதுல்ல. ஈஸி தான், கஷ்டமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா நம்ம ஆன்சர் பண்ணலாம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் சொன்னதை வந்து எகெயின் 2-3 முறை அதை புரிஞ்சு நீங்களாவே எழுதி ட்ரை பண்ணிட்டாலே போதும். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஓகேவா. இதுல கிளாரிட்டி தெளிவா இருக்கணும். பவுலிங் ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்றோம்னு சொல்லிட்டு. ஓகேவா. நமக்கு வந்து ரெண்டுமே சேம் மாடல் கொஸ்டின் தான், டிஃபரன்ஸ் கிடையாது. அண்ட் இந்த இடத்துல இம்ப்ரூவ் அப்படிங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். பவுலிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகுது, இம்ப்ரூவ்னா குறையுதுன்னு அர்த்தம். இப்போ லாஸ்ட் கொஸ்டின்ல பிரச்சனை இல்லை. அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி டிக்ரீஸ்ங்கிற வார்த்தை கொடுத்ததுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா. சரி, இதோட நமக்கு அந்த பவுலிங் ஆவரேஜ் கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் இதுதான், இதுலயே நமக்கு முடிஞ்சிடும். மற்றபடி இதுல ரொம்ப டெப்தாலாம் கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதோட இந்த செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஆவரேஜ் முடியல. எதுக்காக, நமக்கு ஆவரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா ஈஸியான டாபிக்கும் கூட. இதுல நிறைய டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால நான் நிறைய பார்ட்டா கொண்டு போயிட்டு இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 100% எல்லா கான்செப்டையுமே கவர் பண்ணிடணும், எதையுமே விட்டுறக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளவு லென்த்தா போகுது. ஒரு சிலர் யோசிக்கலாம், என்னடா இவ்வளவு லென்த்தா எடுத்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தேவையா தேவையில்லன்னு சொல்லிட்டு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்க ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அந்த டாப் டு பாட்டம் ஃபுல்லா படிச்சாதான் அதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அப்பதான் நமக்கு அந்த டாபிக் ரிலேட்டடா எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணும்போது நம்மளால அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸை நமக்குள்ள கொண்டு வர முடியும். ஓகேவா. ஸோ எக்ஸாம் பார்த்து பயம் இருக்காது. எல்லாத்துலயுமே இது இம்பார்ட்டன்ட் படிச்சுட்டு போனோம்னா நம்ம படிக்காத ஏதாவது ஒன்று கேட்கும்போது நமக்கு அந்த இடத்துல நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால எப்பவுமே நான் சொல்றது அதுதான், எந்த டாபிக் எடுத்தாலும் அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. அதுல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு படிச்சிட்டீங்கன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸே வேற லெவல்ல இருக்கும். எக்ஸாமுக்கு நீங்க போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. இது வந்து நான் வந்து உண்மையாவே ஃபீல் பண்ணது, நான் எக்ஸாம்ஸ் எழுதும்போது அதை உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, சரி. நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.